ஹாய் எவ்ரிவான். டியூஸ்டே மார்னிங் எடுத்த குட்டி vlog தான் இது. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு மினி vlog மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்த வீடியோ தான் இது. மார்னிங் பார்த்தீங்கன்னா சாம்பாருக்காக பருப்புலாம் வந்துட்டு வேக வச்சிருந்தேன். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா காயுமே வந்துட்டு வதக்கிட்டு தான் நான் சாம்பாரில் ஆட் பண்ணுவேன். அதுக்கான வேலை தான் போய்கிட்டு இருக்கு. சைட் பை சைட் டீயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் டீ போடுறதுக்கு. இந்த மாதிரி vlog மினி vlogலாம் வந்துட்டு ட்ரை பண்ணுறது நல்லா இருக்கு, இதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த மாதிரியான வீடியோஸ் வந்துட்டு ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே மட்டும் கண்ணை மூடிட்டு சாம்பார் வந்துட்டு வச்சிருவோம். சாம்பார் தான் வந்துட்டு கம்பல்சரியாக வந்துட்டு நான் வைப்பேன் டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடேஸில். அப்படியே லஞ்சுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அரிசி ஊற வச்சுருக்கேன். சாம்பாருக்கு வந்துட்டு சைட் டிஷ் வந்துட்டு கருணக்கிழங்கு வந்துட்டு பொரியல் பண்ணலான்னு இருக்கேன். சாம்பாருமே வந்துட்டு வெந்து வந்ததுக்கப்புறம் சாம்பார் தாளித்து கொட்டிட்டேன். ஃபைனலாக சாம்பாரில் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய், கொஞ்சமாக கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிட்டு இறக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு கருணக்கிழங்கு பொரியல். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, சின்னதாக 10 பல் பூண்டு தட்டிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிட்டு தாளிச்சிக்க வேண்டியதான். இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க கருணக்கிழங்கு வந்துட்டு இதோட சேர்த்துட்டு இதுக்கு தேவையான சால்ட்டு அண்ட் 1 டீஸ்பூன் போல் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுத்துட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு 15 நிமிஷம் போல் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ கலந்து கொடுத்துட்டே இருந்தோம்னா இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துடும். தேங்க்யூ.